ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவின் புகழ்பெற்ற ஆலப்புழா படகு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு புன்னமடா ஏரியில் படகு போட்டி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காட்சிகளின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வருடம் இந்த போட்டியின் சிறப்புகள் என்னென்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. பிரீதா, பார்த்தோம்னா ஓணம் பண்டிகை முன்னிட்டு கேரளாவின் ஆலப்புழாவில் புகழ்பெற்ற 72வது நேரு கோப்பை படகு போட்டி தற்போது புன்னமடா ஏரியில விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, ஓணம் பண்டிகையொட்டி கேரளாவில் நடைபெறும் முக்கிய கலாச்சார நிகழ்வுகள்ல இந்த படகு போட்டிக்கு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கேரளாவின் சுற்றுலா மற்றும் கலாச்சார அனுபவத்தின் முக்கிய அங்கமாக இந்த படகு போட்டிகள் பார்க்கப்படுகின்றன. குறிப்பா இந்த போட்டியில வெறும் விளையாட்டு போட்டியா மட்டும் இல்லாம இது ஒரு சமூக பங்கேற்பு, ஒற்றுமை, குழுமை பணி மற்றும் கேரளாவின் பாரம்பரியம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த நேரு கோப்பை படகு போட்டிக்கு சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு இருக்கிறது. அதாவது 1952ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு கேரளாவுக்கு வந்திருந்த போது இந்த படகு போட்டியை நேரில் கண்டுகளிச்சிருக்காரு. அப்போ இந்த போட்டியின் வேகத்தையும் படகோட்டிகளின் உற்சாகத்தையும் பார்த்து ஈர்க்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு ஒரு வெள்ளி கோப்பையை பரிசா வழங்குறாரு. அந்த கோப்பையே பின்னால நேரு கோப்பை என்று அழைக்கப்பட்டு இந்த ஆண்டு வரை மிக சீரும் சிறப்பமாக அந்த படகு போட்டியானது நடைபெற்று வருகிறது. அன்று தொடங்கிய இந்த பாரம்பரியமானது இன்று கேரளாவின் மிக முக்கியமான விளையாட்டு மற்றும் கலாச்சார கொண்டாட்டங்களில் ஒன்றாகவே வளர்ந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த போட்டியின் மிகப்பெரிய ஈர்ப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த சுண்டன் வல்லம். சுண்டன் வல்லம் அப்படின்னா இந்த பாம்பு படகுகள்லாம் இந்த போட்டியில அதிகமா பங்கெடுக்கும். அதாவது 100 அடிக்கு மேல் இருக்கும் நீளம் கொண்ட இந்த பாரம்பரிய படகுகள்ல ஏராளமான படகோட்டிகள் ஒரே நேரத்தில் அமர்ந்து ஒருங்கிணைந்து துடுப்பு போட்டு போட்டியில் பங்கேற்பது உற்சாகமாக அங்க இருக்க நூற்றுக்கணக்கான ரசிகர்களும் பொதுமக்களும் கண்டுகளிப்பாங்க. தற்போது பாத்தீங்கன்னா, இந்த புன்னமடா ஏரியில படகுகள் ஒன்றோடு ஒன்று முந்தி செல்லும் வகையில போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது ஓணம் பண்டிகையின் உற்சாகத்தில் இணைந்து ஆலப்புழா முழுவதும் தற்போது ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஓணம், பாரம்பரியம், குழு ஒற்றுமை, போட்டி என அனைத்தையும் ஒரே நேரத்தில் காணக்கூடிய இந்த மிகப்பெரிய கலாச்சார நிகழ்வானது இந்த நேரு கோப்பை படகு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். ജയ്സൺ സിയം ക്യാപ്റ്റനും ദേവദത്തൻ കെ ലീഡിംഗ് ക്യാപ്റ്റനുമായിട്ടുള്ള 63-അംഗ